எனக்கு எதிரில் உட்காந்துருந்த அந்த அக்கா அன்றைக்கி சொன்னது வந்து எனக்கு புரியல. அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன், நான் இந்த சாதியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தம்பி நோக்கியே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவன் வந்து ட்ரோலுக்கு பயந்துட்டான், அவன் எல்லாரும் கேலி பண்ணுறதுனால மனம் மாறிட்டா, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ இவங்களுக்கு தான் சமூகம் புரியலன்னு அர்த்தம். ஒருத்தன் ட்ரோலுக்கு பயந்து திருப்பியும் ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது பெரிய பயமா, இல்லை சமத்துவம் தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதியவாதியாக இருக்கிற ஊருக்கு திரும்பி போகிறது பெரிய பயம். உங்களுக்கு நிலைமை தெரியும், ரெண்டாவது தான் இருக்கல பெரிய பயம். நீ ட்ரோல் தான் போடுவ, அவன் ஊரில் அடிப்பான் உன்னைய, ஆனால் அதையும் தாண்டி தானே அவன் பொதுவெளியில் சொல்கிறான், பிறப்பால எல்லாரும் சமம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்னைக்கு சொல்கிறான் தாவேக்கால ஒரு கிளைச்சலாக காட்டுறான். நிறைய பேர் தாவேக்கான்றதுனால ட்ரோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேணாம். ஒரு சாதியவாதியாக பேசிக்கிட்டு இருந்த பையன் ராஜநடைன்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனமாக பண்ணிருந்த ஒரு பையன் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கான், எல்லாரும் சமம்னு சொல்கிறான், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கான்றது ஒரு மாற்றம். அந்த பையன் ஒரு சாம்பிள். அந்த பையனை போல இருக்கும் இளைஞர்கள் தான் இங்கே அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சர்க்கிள்லேயே ஏதாவது ஒரு சின்ன சைன் தெரிஞ்சிடா போதுங்க, ஒரு சின்ன ஹோப் தெரிஞ்சிடா போதும். ஒன்றுமே இல்லை, சங்கிகள் எப்படி வேலை பார்க்குறாங்க, நம்ம பக்கத்தில் எவனாச்சும் ஒருத்தன் மைல்டாக அந்த பக்கம் போனாலே அவனை ஃபுல்லாத்தையும் அவனுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து தான் பக்கம் இழுத்துட்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்து அவனுக்கு மேடை போட்டு கொடுக்கறது, அவன் புக்கு பப்ளிஷ் பண்ணணுன்னா அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, யூடியூபுக்குன்னா கேமரா லைட்டு ரூம் ரெண்ட்டு எல்லாத்தையும் தரதுன்னு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. நம்ம அதே வேலையை பார்க்கணுமா இல்லையா? சாதிக்கு எதிராக அந்த சாதி அமைப்பில் அவங்க ப்ரிவிலேஜை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டாலோ பண்ணிட்டாலோ அன்றைக்கே நீங்கள் பெரிய எதிரியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் அந்த பெண்ணுக்கு வர மிரட்டல். அப்போ என்ன பண்ணணும்னா முற்போக்கு அமைப்புகளோட வேலை, அவங்களுக்கு 10 நெகட்டிவ் ரியாக்ஷன் வருதுன்னா நீ 100 பாசிட்டிவ் ரியாக்ஷன் அவங்களுக்கு தரணும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். நீயா நானால சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த சாதியை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக். அதில் பல பேர் பேசினாங்க, பல பேர் வந்து கேலிக்குரியவர்களாக மாறினாங்க. அந்த ராஜநடை, ராஜ பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதே நீயா நானால ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, சமூகத்தில் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்டவர்கள், ட்ரோல் செய்யப்பட்ட பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் ஆப்போசிட்டில் இருந்த பையன் இந்த பக்கம் வந்து உட்காந்து நான் சாதியால் வந்து ட்ரோல் செய்யப்பட்டேன், ஆனால் இப்போ வந்து நான் அதை உணர்ந்துட்டேன், நான் சாதி அந்த பிடிமானத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் என்ன ஒரு ஜனநாயகவாதியாக அந்த வார்த்தை அவர் சொல்ல, நான் சாதி வந்து நான் பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கான காரணமாக எனக்கு எதிரில் உட்காந்துருந்த அந்த அக்கா அன்றைக்கி சொன்னது வந்து எனக்கு புரியல, அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன், நான் இந்த சாதியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாதியிலேருந்து வெளியே வர மாட்டாங்க, அவனுக்கு வந்து அது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு நன்மையை தருது, அதனால் அவங்க வெளியே வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுற விஷயம். இப்போ இந்த தம்பி எப்படி வெளியே வராரு, இந்த தம்பி வெளியே வந்தாருன்னா பல லட்சக்கணக்கான தம்பிகளும் அண்ணன்களும் இருக்கிறாங்க, அவங்களாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கா? இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, சாதியை விட்டு அவங்க வெளியே வர முடியுமா அப்படிங்கிறது. இது வந்து முற்போக்காளர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக இப்போ முன்னாடி காலத்தில் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது முன்னாடி காலம்னா நான் 100 வருஷத்தில் சொல்ல, இந்த கடந்த 10 வருடங்களில் இந்த சினிமாவில் வந்து தலித் அரசியல் பேசுவதிலிருந்து அதை பற்றி இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி சாதி எதிர்ப்பு இயக்கங்களை பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இங்கே அரசியல் பெரிய மாற்றங்கள் வந்தது இல்லையா. பெருந்தலைவர்கள் இறந்த பிறகு பெரியார்னா யார், அம்பேத்கர்னா யார் அப்படிங்கிறது தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ரோஹித் வெமுலா இறந்ததுக்கப்புறம் அம்பேத்கரி இயக்கங்கள் பற்றி தலித் அல்லாத இளைஞர்களும் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கும்போது எல்லாருமே வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளை உட்பட எல்லாருமே சாதியை வந்து ஒரு இண்டிவிஜுவல் மன்னனில் ஒரு தனி மனிதன் லெவல்லே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாமே என்ன விளக்கு கொடுத்தோம்னா, நீ தனி மனித அளவில் வந்து ஒருத்தன் வந்து நான் யாரையுமே வந்து சாதியவதியை நடத்தலப்பா அப்படின்னாலாம் சாதி ஒழியாது தம்பி. நீ வந்து கான்சியஸாக சாதியை நீ வந்து தூக்கி பிடிக்கலனாலும் இந்த சமூகத்தில் சாதி அப்படியே ஊறி போய் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்குது. அது இப்போ நீ கான்சியஸாக அதை உடச்சா மட்டும்தான் உடையும் மொழிய, நீ பாட்டுக்கு அதில் தள்ளி நின்றுக்கிட்டா சாதி அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சோம். ஆனால் இப்போ அதை நம்மளுக்கு எதிராகவே எப்படி பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து எதிராக அப்படின்னு சொல்லும்போது திட்டமிட்டு எதிர் சதி அப்படின்றது கிடையாது. முற்போக்காளர்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு வாதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆமாப்பா சுற்றி எல்லாம் சாதியாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, டேய் அவன் ஜாதி இல்லாமல் மாறிட்டான்டா, ஆனால் அவன் சித்தி சித்தப்பா மாமா மாமி அம்மா அப்பா எல்லாரும் ஜாதியோடு இருக்கும்போது அவன் எப்படி இயங்குவாங்க அந்த இடத்துல, அது அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதனாலே அவன் திருப்பி சாதிவாதி ஆவான்ற வாதத்தை முன்னாடி சொல்லிட்டு இருந்ததை இப்போ அதே வாதத்தை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றத்துக்கான கதவை அடைச்சிட்றாங்க. ஒரு பையன் வந்துட்டா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் அந்த பையனுக்கு இருக்கிற சிக்கல் நம்ம புரிஞ்சுக்கணும் மொழிய, அந்த சிக்கலை காரணம் காட்டி மாறவே மாட்டான், மாறவே கூடாதுன்னு கதவை அடைக்கிறோம்ல, அது எதிர்காலத்துக்கான எல்லா வழியும் இவங்களே எரிச்சு விட்டுறாங்க.
அப்போ எங்கத்தை போய் நம்ம மாற்றம் பண்ணுவோம்? இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அப்போ அவன் ஒருத்தனால மாற முடியாதுப்பா, அந்த நிதர்சனம் எனக்கும் புரியுது. ஆனால் நீ என்ன பண்ணணும், அவன் மாறுறன்னு நம்மளுக்கு வந்து இந்த ஆலிவ் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்ன அப்படின்னா, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் வந்து ஒரு கிளையை நீட்டுறான். அப்போ நம்ம வேலை என்ன, அந்த கிளையை கெட்டியாக பிடிச்சி அவனை நம்ம பக்கம் இழுத்து தக்க வச்சுக்கிட்டு அவனை ஒரு பிரச்சார முகமாக வச்சு அவனை சுற்றி இருக்கும் அவனை போன்ற பசங்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் நம்ம பிரச்சாரம் செய்வது தான் நம்ம வேலையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அது இதே நீயானால ஒரு வாரத்துக்கு முன்னாடி எபிசோடில் தலித் ஆண்களை கல்யாணம் செஞ்சுக்க ரெடி யாருன்னா யாருமே கை தூக்கலைங்க. இப்போ அங்கே அந்த பெண்கள் எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்காங்க வீட்டிலன்னு புரியுது. சில பேர் கை தூக்குனா வீட்டில் வந்து கட்டி வச்சு தோலை உரிப்பாங்கன்ற கஷ்டமும் நம்மளுக்கு புரியுது. ஆனால் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறோன்னு எதை வந்து நம்ம நியாயப்படுத்துகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த 30 பெண்கள் கையை தூக்காமல் இருந்தது இங்கே இருக்கிற 1 கோடி தலித் ஆண்களை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்பதை மீண்டும் அது மீட்டு உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த ஒடுக்கலை திருப்பியும் நினைவூட்டும் விதமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கொடுமையான செயல் அங்கே வந்து அந்த 30 பெண்கள் அப்பாவி பெண்களாக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் வழியில் நடந்திருக்குது. நான் எங்கள் வீட்டில் காட்டுற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் விருப்பத்தின்படி தான் நான் தேர்ந்தெடுத்துப்பேன், நான் நகரத்துக்கும் வந்துடுவேன், நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுவேன், எல்லாமே என் விருப்பப்படி நடக்கும், ஆனாலும் நான் உன்னை வந்து திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே, இங்கே வந்து இந்த பையன் மாற மாட்டான்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்குள்ள சமூக புரிதலை வச்சுக்கிட்டு நீ சமூக புரிதல்ன்றது எதுக்கு இருக்கணும், அதை வச்சு மாற்றுறதுக்கு இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வேலை பார்க்காம இருக்கிறது எப்படி, சமூகத்துக்காக வேலை பார்க்காம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் அறிவை அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க. பாருங்க, இப்போ அந்த தம்பி நோக்கியே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவன் வந்து ட்ரோலுக்கு பயந்துட்டான், அவன் எல்லாரும் கேலி பண்ணுறதுனால மனம் மாறிட்டா, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ இவங்களுக்கு தான் சமூகம் புரியலன்னு அர்த்தம். ஒருத்தன் ட்ரோலுக்கு பயந்து திருப்பியும் ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது பெரிய பயமா, இல்லை சமத்துவம் தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதியவாதியாக இருக்கிற ஊருக்கு திரும்பி போகிறது பெரிய பயமா? உங்களுக்கு நிலைமை தெரியும். 2வது தான் இருக்கலே பெரிய பயம். நீ ட்ரோல் தான் போடுவ, அவன் ஊரில் அடிப்பான் உன்னைய, ஆனால் அதையும் தாண்டி தானே அவன் பொதுவெளியில் சொல்கிறான், பிறப்பால் எல்லாரும் சமம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்னைக்கு சொல்கிறான் தாவேக்கால ஒரு கிளை செயலராக காண்றான். நிறைய பேர் தாவேக்கான்றதுனால ட்ரோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேணாம். இந்த பையன் அரசியல் பட்டிருக்கான். ஒரு சாதியவாதியாக பேசிக்கிட்டு இருந்த பையன், ராஜநடைன்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனமாக பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கான். எல்லாரும் சமம்னு சொல்கிறான். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கான்றது ஒரு மாற்றம். இவன் சாதி எதிர்ப்பு போராளியெல்லாம் மாறலை. அவன் ஏதோ ஒரு வகையில் ஒரு அமைப்புக்கிட்ட போய் சேர்ந்துருக்கான் ஏதோ ஒரு. இப்போ நீ என்ன பண்ணுன்னா, இந்த பையனை நீ ட்ரோல் பண்ணி திருப்பியும் பின்னாடி தள்ளாத வேலையை பார்க்கணும். நீ என்ன பண்ணணும், இப்படி ஒருத்தன் வந்துட்டான்ல, அந்த பையனை கூப்பிட்டு பாராட்டுவதன் விதமாக, ஒரு 4 புத்தகத்தின் கொடுக்குற விதமாக, இல்லை வாப்பா நம்ம மீட்டிங், அந்த பையன் எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும், முற்போக்கு அமைப்புகள்லாம் வச்சுருக்கேன், அந்த பையனை உங்கள் மீட்டிங் கூப்பிடுங்க. அவனை இன்னைக்கு சாதியை கைவிட்ட பையனை சாதி எதிர்ப்பு பையனாக மாற்ற வேண்டியது இங்கே இருக்கிற முற்போக்கு அமைப்புகளின் கடமை. அதை விட்டுட்டு ஐயோ அந்த பையன்லாம் மாற மாட்டான், அந்த பையன்லாம் மாற மாட்டானா, நீ எப்படி பிறந்தவனே மாறிட்டியா? பிறக்கும் போதே நீ வந்து ஆனா அவனை படிக்கிறதுக்கு முன்னாடி சாதி அழித்தொழிக்கும்படின்னு அம்பேத்கர் புத்தகத்தை படிச்சு தான் வந்தியா? இல்லை, நீ வந்து சமூகத்தில் நடக்கிற வன்கொடுமைகள் எதுவுமே தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு 25-26 வயசில் எருமாடு வயசில் தானே கற்றுக்கிட்டதெல்லாம். அப்போ நீ கற்றுக்கும் போது அந்த பையன் கற்றுக்க முடியாதா? அப்போ என்ன அப்படின்னா, இங்கே சாதி எப்படின்னு பேசுகிறாங்களோ இல்லையா, அந்த பையன் மேலே இருக்கிற வர்க்க பார்வை உங்களுக்கு இன்னும் போல. அவன் எங்கடா, அவன் வந்து பஞ்சப்பராதி மாதிரி இருக்கான், அந்த பையன் எப்படி மாற போகிறான், அவனுக்கு எங்கே அறிவு இருக்க போகுதுன்னு ஒரு ஏளன துணி இவங்க மனசில் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியாகவே உங்கள் மனசில் இருந்தாலும் அதை அகற்றி விட்டு இது போன்ற நான் அந்த பையங்கிறதையும் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, அந்த பையன் ஒரு சாம்பிள். அந்த பையனை போல இருக்கும் இளைஞர்கள் தான் இங்கே அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சர்க்கிள்லேயே ஏதாவது ஒரு சின்ன சைன் தெரிஞ்சிடா போதுங்க, ஒரு சின்ன ஹோப் தெரிஞ்சிடா போதும். ஒன்றுமே இல்லை, சங்கிகள் எப்படி வேலை பார்க்குறாங்க, நம்ம பக்கத்தில் எவனாச்சும் ஒருத்தன் மைல்டாக அந்த பக்கம் போனாலே அவனை ஃபுல்லாத்தையும் அவனுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து தான் பக்கம் இழுத்துட்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்து அவனுக்கு மேடை போட்டு கொடுக்குறது, அவன் புக்கு பப்ளிஷ் பண்ணணுன்னா அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, யூடியூபுக்குன்னா கேமரா லைட்டு ரூம் ரெண்ட்டு எல்லாத்தையும் தரதுன்னு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. நம்ம அதே வேலையை பார்க்கணுமா கிடையா? சத்யபிரபுன்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்தார். வந்துட்டு அப்புறம் ஒரு பெரியாரியவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கே எதிரானவர்னு அடையாளப்படுத்திக்கிட்டாரு. இப்போ அவரை ப்ரமோட் பண்ணல நம்ம. அப்போ அவரோட ஒரு சின்ன வயசு வருஷம் தானே இந்த பையன். நீங்கள் நம்புறீங்க நம்பாதீங்கன்றது 2வது பட்சங்க. ஒரு தனி மனிதன் நேர்மையாக இருக்கிறானா, இல்லை வந்து அவன் உள்ளுக்குள்ளே உள்நோக்கம் என்ன வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத விட அவன் ஆக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லணும். அந்த பையன் நிஜமாலுமே ஜாதிக்கு எதிராக ஒரு பிரச்சனையில் தலையிடுறாங்க அந்த ஊரில் அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் தானே. இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் 0ல் இருக்கிறதுக்கு அந்த பையன் ஒரு 10 யூனிட் எஃபர்ட் போட்டுமே, ஒரு 10 பாயிண்ட் எஃபர்ட் போட்டுமே, அதுவே நம்மளுக்கு போனஸ் தானே.
அந்த போனஸை எந்த விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட வேலை. இன்னும் அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பும் தரணும். ஏன் அப்படின்னா அம்பேத்கரோட ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து இருக்குது. அது வந்து என்னென்னா த ஹவுசஸ் ஹிந்துஸ் ஹவ் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்துக்கள் கட்டிய வீடு அப்படின்னு அம்பேத்கர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரை என்னென்னா எல்லாரும் சாதியத்துக்குள்ளே என்ன சடங்குகள் இருக்கும் விதிகள் இருக்கும் அப்படின்னு தானே வந்து ஆராய்வாங்க. அம்பேத்கர் என்ன ஆராயிறாருன்னா ஒருத்தனை சாதியை விட்டு வெளியே தள்ளிட்டா அவனை திருப்பியும் உள்ளே கொண்டு வரதுக்கான என்ன விதிகள் வச்சுருப்பாங்க, இல்லை அவனை வெளியே தள்ளுறதுக்கு என்ன மாதிரியான கிரிட்டேரியா வச்சுருக்காங்கன்றதை ஆராயிறார். அதாவது சாதியோட பவுண்டரியை பற்றி ஆராயிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாதிய விதிகளை நீங்கள் மீறலாம். எப்போ மீறலாம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, பார்ப்பனர்கள் கடல் தாண்டி போகக்கூடாது, கடலை உங்களுக்கு தீட்டு. ஆனால் பார்ப்பனர்கள் வெளிநாடு போய் படித்து சொத்து சேர்க்கணும், அதிகாரத்தில் உட்காரணும் போது அந்த விதியை தளர்த்துறாங்க. இது சாதியை தூக்கி பிடிப்பதற்காக நிலைநிறுத்துவதற்காக விதியை தளர்த்துவதுனா தளர்த்தலாம். ஆனால் சாதிக்கு எதிரான ஒரு சின்ன விதியை மீறிட்டா கூட எந்த அளவுக்கு நீங்கள் பனிஷ் பண்ணப்படுவீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கும்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து அந்த அக்கான்னு அந்த பையன் அட்ரஸ் பண்ணுற அந்த பொண்ணு ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. அவங்க வந்து எல்லாரும் சமம்பா இப்படிலாம் பேசாதன்னு சொன்னதே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை உருவாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து அவங்களோட இணக்கமாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும். என்ன பேசுகிறோன்னா, அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி. இல்லை அதான் அது ஏன் அப்படின்னா, சின்னதாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து முரண்படலாம் அரசியல் ரீதியாக. இப்போ அவங்க வந்து திமுக இருக்காங்க, நீங்கள் அதிமுக இருக்கீங்க, இல்லை அவங்க அதிமுக நீங்கள் திமுக, கண்டமேனிக்கு திட்டலாம். நீ ஊழல்வாதி அதுவாதி இதுவாதி நீங்கள் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நட்புறவாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம், வெளியூருக்கு டூர்லாம் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சாதிக்கு எதிராக அந்த சாதி அமைப்பில் அவங்க ப்ரிவிலேஜை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டாலோ பண்ணிட்டாலோ அன்றைக்கே நீங்கள் பெரிய எதிரியாக இருவீங்க. அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் அந்த பெண்ணுக்கு வர மிரட்டல். அப்போ என்ன பண்ணணுன்னா, முற்போக்கு அமைப்புகளோட வேலை, அவங்களுக்கு 10 நெகட்டிவ் ரியாக்ஷன் வருதுன்னா நீ 100 பாசிட்டிவ் ரியாக்ஷன் அவங்களுக்கு தரணும். அதுதான் நம்மளோட வேலை. நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், அது யாருனாலும் சொல்கிறோம். நான் இந்த பெண் மட்டும் கிடையாது, நம்ம ஆஸ் ஏ கேப்டன் சொல்கிறேன் அப்படின்னு பேட்டக்காரன் வீடியோ போட்டிருக்காரு. அவரை நம்ம தூக்கி கொண்டாடணும். ஏன்னா அவர் வந்து முக்கியமான இடத்துலலாம் நேரடியாக அரசியல் பேசாமல் மறைமுகமாக எல்லோரும் ஒன்றுதாண்டா, கிரவுண்டுக்கு வாங்கடா, விளையாடுங்கடான்னு பேசுகிறாரு. இன்னும் நிறைய பேர் மிஸ்டர் ஜிகே வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போதே அவர் ஓப்பனாக வந்து போரை எதிர்த்து பேச முடியாது, இந்திய இராணுவத்தெல்லாம் வந்து விமர்சிக்க முடியாது அப்படின்றதுனால போரை நாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ நாம் செய்ய வேண்டிய சில வேலைகளை நம்மால் செய்ய முடியாததெல்லாம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மிஸ்டர் ஜிகே அளவுக்கு ஒரு ரீச் இருக்காது இங்கே இருக்கிற முற்போக்காளர்களுக்கு, இல்லை இப்போ பேட்டக்கார மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு ரீச் இருக்காது முற்போக்காளர்கள். அந்த வேலையை அவங்க செய்கிறாங்கல்ல, அப்போ அவங்கள நம்மளால ஆக்கிக்கணும்ல, தக்க வச்சுக்கணும்ல, அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும்ல, அவங்களுக்கான பாராட்டுகளை கொடுக்கணும்ல. அப்போ அந்த வேலையை இந்த பையனுக்காகட்டும், அந்த பையனை திருத்தியாதாக சொல்கிற அந்த பெண்ணுக்காகட்டும் முற்போக்காளர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம கருத்து. பல்வேறு இக்கட்டான சூழல்களில் இது மாதிரியான சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்ம பாராட்ட வேண்டியது, அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குதுன்றது தான் இந்த நேர்காணல் மூலமாக நம்ம தெரிகிறோம். அரங்கத்திற்கு வந்து பழைய தலைப்பா நிற்கிறோம். நன்றி.